சூரனை சம்ஹாரம் செய்த விழா நடக்குது திருச்செந்தூர்ல. சூரனை சம்ஹாரம் செய்தது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வில்லவனை அகத்திய முனிவர் அழித்ததாக வரலாறு இருக்கிறது. வாதாபி வீரவண்டியன் அழித்தான் என்ற வரலாறு இருக்கிறது. இந்த வண்டிய புராணம் ஏன் மறைக்கப்பட்டது? ஆக புராணம் உள்ள சாதி, வீரம் உள்ள சாதி, வீர வண்டிய குல சத்திரியன். நாம் சத்திரியன் என்றால் அரச குலத்தவன். படை நடத்தி பாராண்ட பேரினம். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான். கங்கை கொண்டான் கடாரத்தையும் என்றான் ராஜேந்திர சோழன். ஈழத்தை ஆண்டான் பாயும் புலி பண்டார வன்னியன். திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாளராசன் என்ற வன்னிய மன்னன். திண்டிவனத்தை ஆண்ட நல்லியகோடான ஒரு வன்னிய மன்னன். திருப்பதி கோயில் கட்டிய தொண்டை மன்னன். இப்படி ஆண்ட சாதி நாங்கள். நாங்க ஆண்ட போது நீங்க இப்ப என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு பத்திரிகை எழுதுறான், ஒரு தினமலர் பத்திரிகை, பார்ப்பன பத்திரிகை எழுதுறான். என்ன எழுதுறான்? வன்னியர்கள் எல்லாம் தங்கள் சாதி பேரை சொல்ல வெட்கப்படுகிறார்கள். ஒன்று சொல்லமானாங்க. கவுண்டர்கள் எல்லாம் சாதி பேரை மாற்றி சொல்கிறார்களாம். அவனுக்கு என்ன ஆசை தெரியல. அந்த காலத்திலிருந்து எழுதுறான். அந்த தினமலர் பார்ப்பான். நான் கேட்கிறேன், எனக்கு வரலாறு உண்டு. என்னுடைய குலத்தொழில் விவசாயம் செய்வதும் போர் புரிவதும் தான் என் சாதியோட குலத்தொழில். தினமலர் பார்ப்பான். ராமசுப்பாயிருக்கு குலத்தொழில் என்ன? குலத்தொழில் என்ன? நீ எழுதுறீங்களா பார்த்து? நீ எப்படி வந்த? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த நாடோடி கூட்டம். நாடோடி கூட்டம். அப்ப இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தது நாங்க. இன்னைக்கு நாங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம். நீ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கா என்ன காரணம்? வெள்ளக்காரனை வந்தபோது வெள்ளையனே வெளியேறு என்று வீரத்தோடு போராடியதனால், போர்க்களத்தை பார்த்ததனால் விவசாயிகளாக கிராமத்தில் ஏழ்மையாக இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பாப்பா என்ன செஞ்சான்? வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்தான், கூட்டியும் கொடுத்தா. இன்னைக்கு அதிகாரத்தை இருக்கிறான். இது ரெண்டுத்தையும் செஞ்சான். இதுல ஒளியும் மறைவா? உன் சாதியை பத்தி நான் பக்கம் பக்கமா பேசணும் நாரி விடுமாச்ச. நீ என் சாதியை பத்தி பேச உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? வன்னியர்கள் தீண்டத்தகாத சாதி. வறுமையின் காரணமாக சமூக விரோத செயலில் ஈடுபட்டோம். கொலை செஞ்சாலும் ஏன் இப்படி ஏழையா இருக்கிறோம்? கொலை செஞ்சா உன் வீட்டுல வந்து கொள்ளடிச்சிருப்போமே. செஞ்சோமா? இல்லையே. வறுமையின் காரணம். வறுமையில் வாழ்ந்தாலும் வன்னியன் மானத்தை விடாமல் வாழ்ந்து சாபம் வந்தான் வீர வண்டியன். சோத்துக்கே வழி இல்லை என்றாலும் தன் சாதியை மாற்றி சொல்ல மாட்டான் வீரவன்னியன். எங்களை பார்த்து கோவில்ல மந்திரம் சொல்ல ஒரு பார்ப்பன நாய் நீ எழுதுற வன்னியர்கள் எல்லாம் சாதி பேரை மாற்றி சொல்றான்னு. நான் பேசுறேன்னா இது தப்பா? ஏன் சாதி